தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். பீனியல் சுரப்பி என்பது மூளையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய உறுப்பு ஆகும். இது 5 முதல் 8 மில்லிமீட்டர் வரை அளவிலும் சுமார் 150 மில்லிகிராம் எடையும் கொண்டது. மருத்துவ சூழலில் இது ஒரு நாளமில்லா சுரப்பியாக வகைப்படுத்தப்பட்டு இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட ஹார்மோன்களை பல்வேறு உறுப்புகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது. இதன் முதன்மை பொறுப்பு மெலட்டோனின் உற்பத்தியாகும். நமது உயிரியல் கடிகாரமாக சர்க்காடியன் தாளத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஹார்மோன் ஆகும். மேலும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு முகவராக செயல்படுகிறது. இரவில் மெலட்டோனின் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சாப்பிடுதல், தூக்கம் மற்றும் மனநிலையை ஒழுங்குபடுத்துதல், தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது. 17ஆம் நூற்றாண்டின் பிரெஞ்சு தத்துவ ஞானி ரெனோ டெஸ்கார்ட்ஸ் பீனியல் சுரப்பி ஆன்மா உடலுடன் இணையும் ஒரு சந்திப்பாக செயல்படுகிறது என்று முன்மொழிந்தார். இது உடலின் ஒரே பொருளற்ற பகுதியாக கருதப்படுகிறது. உடலியல் மற்றும் ஆன்மீக செயல்முறை மற்றும் இந்த தொடர்பை பொறுத்து ஆகாஷ் இரவு 10 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை மிக முக்கியமாக பீனியல் சுரப்பியால் மெலட்டோனின் மற்றும் பிற ஹார்மோன்களின் வெளியீட்டுடன் தொடர்புடையது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒளி மற்றும் இருளின் சமிக்கைகள் பார்வை நரம்பு வழியாக மூளைக்கு உயிரியல் கடிகார கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பப்படுகின்றன. உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பீனியல் சுரப்பிக்கும் இடையே ஒரு உயர்ந்த தொடர்பை நிறுவுகின்றன. முன்னர் விவாதித்தபடி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் முதன்மை ஹார்மோன் மெலட்டோனின் நமது தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பொறுப்பாகும். இது நமது உள் உயிரியல் கடிகாரத்தின் சரியான செயல்பாட்டில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட பலர் தங்கள் சிகிச்சைக்கு உதவுவதற்காக மெலட்டோனினை வாங்கி உட்கொள்கிறார்கள். கூடுதலாக மெலட்டோனின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும், புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கவும், மனநிலை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவுகிறது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மெலட்டோனின் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. மெலட்டோனின் போதுமான அளவு உற்பத்தி செய்ய இரவில் செயற்கை ஒளி வெளிப்படுவதை தவிர்ப்பது மிக அவசியமாகிறது. மேலும் தூங்குவதற்கு முன் மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். இந்த ஒளி கண்களில் படும்போது நமது உடலை இரவில் இல்லை என்றும் பகலில் இருக்கிறது என்றும் பீனியல் சுரப்பியை தவறாக நினைக்க வைக்கும். மெலட்டோனின் உற்பத்தியை சீர்குலைத்து நமது உயிரியல் கடிகாரத்தை முற்றிலுமாக சீர்குலைக்கும். மேலும் பீனியல் சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் மற்றொரு பொருள் செரோட்டோனின் ஆகும். இது மகிழ்ச்சி ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது நியூரான்களுக்கு இடையிலான தொடர்பை எளிதாக்கும் ஒரு நரம்பியல் கடத்தியாகும். இது நமது நல்வாழ்வில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இது மனநிலை, தூக்கம், பசி, நினைவகம், கற்றல், அனிச்சை செயல், வலி உணர்தல் போன்ற முக்கிய பகுதிகளை பாதிக்கிறது. இந்த செயல்பாடுகளின் இணக்கம் உடலில் போதுமான செரோட்டோனின் அளவை பொறுத்தது. இந்த அளவு குறையும் போது மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை, பசியின்மை, கவனம் செலுத்துவதில் சிரமம், தலைவலி மற்றும் தசைவலிகள் உள்ளிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிகுறிகள் தோன்றக்கூடும். இரவு 10 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை பீனியல் சுரப்பியால் வெளியிடப்படும் 3வது பொருள் அர்ஜினைன் வசட்டோனின் ஆகும். இது ஒரு இயற்கை வலி நிவாரணியாக கருதப்படுகிறது மற்றும் இறுதியாக ஆழ்ந்த தூக்கத்தை தூண்டுவதற்கு பொறுப்பாகும். மேலும் இந்த சுரப்பியானது எபிதலமைனை வெளியிடுவதற்கு பொறுப்பாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அறிவாற்றலில் முக்கிய பங்கு வகிக்கும் இது கற்றல் மற்றும் நினைவாற்றலை தூண்டுகிறது. அறிவை ஒருங்கிணைக்கும் மற்றும் தகவல்களை தக்க வைத்துக் கொள்ளும் நமது திறனை மேம்படுத்தும் நரம்பியல் செயல்முறைகளை தூண்டுகிறது. உடலில்
ரீதியாக பீனியல் சுரப்பியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். நமது மனநலனுக்கு அவசியமான அனைத்து பொருட்களையும் அது உள்ளடக்கியது. மூன்றாவது கண் இருப்பதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது பல்வேறு கலாச்சாரங்களில் உள்ளது. எகிப்திய கலாச்சாரத்தில் ஹோரஸின் கண் ஆன்மீக பார்வை மற்றும் தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிறது. எசோட்டெரிக் மூன்றாவது கண்ணை உடல் வரம்புகளுக்கு அப்பால் உணரும் திறனுடன் தொடர்பு படுத்துகிறது. இருப்பின் டெபோ பரிணாமங்களை ஆராய்கிறது. பண்டைய இந்து புராணங்களின்படி சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி தனது கைகளால் சிவபெருமானின் இரு கண்களை மூடிக்கொண்டு உலகை இருளில் மூழ்கடித்தார். உலகம் ஒளியில்லாமல் திசையின்றி தொலைந்து போனது. அதிர்ஷ்டவசமாக சிவன் தனது நெற்றியில் மூன்றாவது கண்ணை திறந்தார். ஒளி உலகிற்கு திரும்பியது. சிவனின் மூன்றாவது கண் ஆன்மீக ஞானம், அண்ட உணர்வு மற்றும் தோற்றங்களுக்கு அப்பால் பார்க்கும் திறனின் அடையாளமாகும். இந்து பாரம்பரியத்தில் பீனியல் சுரப்பி சிவனின் மூன்றாவது கண்ணுடன் தொடர்புடையது. சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் 50 மில்லியன் ஆண்டுகள் பழமையான புதைப்படிவ பல்லியின் தலையின் மேல் மூன்றாவது கண் இருப்பதை கண்டுபிடித்தனர். பாரிட்டல் கண் என்று அழைக்கப்படும் இந்த கண் ஒளி உணர்திறன் கொண்டது மற்றும் பீனியல் சுரப்பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பல்லிகளில் பாரிட்டல் கண்ணின் கண்டுபிடிப்பு மனித பீனியல் சுரப்பி மூன்றாவது கண்ணிலிருந்து உருவாக்கியிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஒளிக்கு உணர்திறன் கொண்டதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மூளையில் பாரிட்டல் கண் முன்பு இருந்த அதே பகுதியில் இது அமைந்துள்ளது. இதுவரை அறிவியல் நிரூபித்ததை விட பீனியல் சுரப்பி மிகவும் சிக்கலான மற்றும் மர்மமான செயல்பாட்டை கொண்டிருக்கலாம் என்பதை இந்த சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்து பாரம்பரியத்தில் பீனியல் சுரப்பி 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரத்துடன் தொடர்புடையது. ஆக்ஞா சக்கரம் உள்ளுணர்வு, ஞானம் மற்றும் ஆன்மீக ஞானத்தின் மையமாகும். புத்தரின் பாரம்பரியத்தில் பீனியல் சுரப்பி 7வது சக்கரமான சகசிரஹாரா சக்கரத்துடன் தொடர்புடையது. சகசிரஹாரா சக்கரம் என்பது அண்ட உணர்வு, முழுமையுடனான ஒற்றுமை மற்றும் ஆழ்நிலை ஆகியவற்றின் மையமாகும். மேற்கத்திய பாரம்பரியத்தில் பீனியல் சுரப்பி பெரும்பாலும் 3வது கண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது தெளிவுத்திறன் மற்றும் ஆன்மீக ஞானத்தின் அடையாளமாகும். 3வது கண் 5 புலன்களுக்கு அப்பால் பார்க்கும் கண் என்று நம்பப்படுகிறது. இது உள்ளுணர்வு மற்றும் மனோதத்துவ பார்ப்பைக்கு பொறுப்பாகும். பல்வேறு ஆன்மீக மரபுகள் மற்றும் தத்துவங்களில் 3வது கண்ணை செயல்படுத்துவது ஞானம் மற்றும் இருப்பு பற்றிய ஆழமான புரிதலுக்கான ஒரு படியாக கருதப்படுகிறது. 3வது கண் அல்லது பீனியல் சுரப்பியின் செயல்பாட்டின் மூலம் தனிநபர்கள் நனவின் உயர் அம்சங்களுடன் இணைக்கும் நுட்பமான உணர்வுகளை அணுகலாம் மற்றும் பிரபஞ்சத்தையும் தங்களை பற்றிய புரிதலையும் விரிவுபடுத்தலாம். சுரப்பிகளின் செயல்பாடு அனைத்து வித்தியாசங்களையும் ஏற்படுத்தும் நுட்பமான படிநிலை விவரங்களை பொறுத்தது. தியானம் பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் இது மனதை அமைதிப்படுத்த அனுமதிக்கிறது. இதனால் பீனியல் சுரப்பி அதிக உணர்திறன் கொண்டது. குறிப்பாக யோகாவுடன் தொடர்புடைய ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் சுரப்பி செயல்பாட்டை தூண்டும். குறிப்பாக அதிகாலை நேரங்களில் இயற்கை ஒளியை வெளிப்படுத்துவது சர்க்காடியன் சுழற்சியை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இது பீனியல் சுரப்பியை சாதகமாக பாதிக்கிறது. இரவில் செயற்கை ஒளியை, குறிப்பாக மின்னணு சாதனங்களிலிருந்து வெளிப்படுவதை குறைப்பது பீனியல் சுரப்பி செயல்பாட்டிற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது. பண்டைய கலாச்சாரங்கள் பீனியல் சுரப்பி ஆன்மீக உளவிற்கு ஒரு புதிய நுழைவாயில் என்பதை அறிந்திருந்தன. மேலும் நவீன அறிவியல் இந்த நம்பிக்கைகளுக்கு உண்மையான அடிப்படை இருக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க தொடங்கியுள்ளது. பீனியல் சுரப்பியில் உள்ள படிக கட்டமைப்புகள் குறிப்பிடத்தக்க மின் பண்புகளை கொண்டுள்ளன என்பதை சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் பொருள் குவார்ட்ஸ் படிகத்தைப் போலவே அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் போது அவை மின் உற்பத்தியை உருவாக்க முடியும் என்பதை அறிந்திருந்தனர். இந்த பண்பு மூளைக்கு சமிக்கைகளை பெறவும் ஆற்றலை மாற்றியமைக்கவும் திறன் கொண்ட ஒரு வகையான ஆண்டனாவாக அமைகிறது. இந்த அம்சம் ஆச்சரியமாக இருக்கிறது, ஏனெனில் பீனியல் சுரப்பி ஒரு தசை அல்லது நரம்பு உறுப்பு அல்ல. இது எபித்தெலியால் செல்களால் ஆனது.
உறுப்புக்கள் மற்றும் குழிகளை வரிசைப்படுத்தும் செல்கள், பீனியல் சுரப்பியின் படிக கட்டமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இந்த ஆச்சரியத்துடனே விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.